السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததும் ஓதக்கூடிய மிக முக்கியமான 10 திக்ருகளையும், அந்த திக்ருகளினுடைய சிறப்புகள், அந்த திக்ருகளை ஓதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், இவைகள் அனைத்தையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை நாம் ஓதுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை பொழுதை அடைந்ததும் ஏராளமான துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான 10 துஆக்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் தீகி துன்யா வ தீகி யௌமில் கியாமா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் தீகி துன்யா வ தீகி யௌமில் கியாமா என்ற இந்த துஆவை நாம் 10 தடவைகள் ஓதிக்கொள்வோம். மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது துஆ, தூங்கி எழுந்தவுடன் நாம் இந்த துஆவை ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்ற இந்த துஆ மீண்டும் ஒரு முறை ஓதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததும் இந்த துஆவை ஓதியிருக்கிறார்கள். நாமும் இந்த துஆவை தூங்கி எழுந்ததும் இந்த துஆவை ஓதுவோம். மூன்றாவது துஆ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லாஹ் இப்னு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அதே போன்று அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப் வ மின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அதே போன்று குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ் என்ற இந்த 3 குல் சூறாக்களையும் காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதுங்கள். எல்லாவற்றுக்கும் அது போதுமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நான்காவது, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வர்தா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வர்தா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற இந்த துஆவை நாம் ஓதுவோம். அதே போன்று ஐந்தாவது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. யா அல்லாஹ், நான் உன்னிடம் பயனுள்ள கல்வியை, பயனுள்ள அறிவையும், தூய்மையான சம்பாத்தியம், செல்வம், ஏற்றுக்கொள்ளும் அமலையும் கேட்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய
மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று 6வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த துஆவை 100 தடவைகள் ஓதுகிறாரோ 10 நன்மைகள் எய்தப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 பதவிகள் உயர்த்தப்படும், அவருக்கு பிடிக்காத விஷயத்திலிருந்து அதே போன்று ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். ஷிர்க்கை தவிர அன்றைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இந்த துஆவை நாம் 10 தடவைகள் ஓதுவோம். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து பியதிஹில் கைர் யுஹ்யி வயுமீது வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து பியதிஹில் கைர் யுஹ்யி வயுமீது வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த துஆ, அல்லாஹ்வை தவிர வேறு வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை, அவனுக்கே ஆட்சி அதிகாரம், எல்லா புகழும் அவனுக்கே உரியது. அவனே உயிரை கொடுப்பவன், அதே போன்று உயிரை எடுப்பவனும் அவனே. அவனுக்கே எல்லா விதமான அதிகாரங்களும் உண்டு என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று 7வது துஆ, யார் இதனை காலையில் 3 முறை அதே போன்று மாலையில் 3 முறை கூறுகிறாரோ அவரை மறுமையில் அல்லாஹ் திருப்தியுறச் செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன துஆ, ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன். ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன். அல்லாஹை ரப்பாகவும் இஸ்லாத்தை தீனாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாகவும் நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. 8வது, பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். பூமியிலோ வானத்திலோ எந்த ஒன்றும் அவனுடைய பேருடன் இருக்கும் போது தீங்கு விளைவிக்க முடியாது. அல்லாஹ்வின் பெயரை கொண்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். அவனோ கேட்கக்கூடியவனும் யாவற்றையும் அறிந்தவனுமாக இருக்கின்றான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ. அதே போன்று 9வது துஆ, اللهم بك أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك المصير. اللهم بك أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك المصير. யா அல்லாஹ், உனது உதவியால் காலையை அடைந்தோம், உனது உதவியை கொண்டே மாலையை அடைந்தோம், உனது உதவியை கொண்டே உயிர் வாழ்கிறோம், உனது அருளை கொண்டே மரணிப்போம், மேலும் உன்னிடமே எனது மீளுதலாகும் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ. அதே போன்று 10வது துஆ, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனி அபதா. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் வ அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐனின் அபதா. உயிருள்ளவனே, நிலையானவனே, உனது அருளை கொண்டு உன்னிடம் நான் உதவி தேடுகிறேன். உனது அனைத்து விடயங்களையும் சீர்படுத்தி விடுவாய், எனது அனைத்து விடயங்களையும் சீர்படுத்தி விடுவாயாக. கண் இமைக்கும் அளவிற்கு கூட எனது விடயங்களை என்னிடம் பொறுப்பு சாட்டி விடாதே என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். ஒவ்வொரு நாளும் காலையை அடைந்ததும் இந்த 10 துஆக்களையும் நாம் மறக்காமல் ஓதுவோம்.